இந்த டாஸ்மாக் எல்லாம் சாத்தி இருக்காங்கல்ல, சொல்லுங்க. இப்ப இதுல ஒரு விமர்சனம் என்ன தெரியுங்களா போயிட்டு இருக்கு? சொல்லுங்க. அதாவது இந்த டாஸ்மாக் கடைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த வடை கடை, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை, இவங்களுக்கெல்லாம் சரியான அடியாகும். சோ எல்லாமே பாதிக்கப்படும். சொல்றத பார்த்தா தொழில்ல பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்றீங்க. தொழில் அது ஒரு பாதிப்பு. இது வந்து நம்மளே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இப்ப டாஸ்மாக் இருக்கா, சரி அதை மூடிட்டாங்க. சோ அதுக்கு பக்கத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கடை, அப்புறம் இந்த கடி, இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் அதெல்லாம் பயங்கர அடி வாங்குது. நாங்களாம் இவங்களை நம்பிதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. இதுக்கு நம்ம என்ன ஒரு கருத்து சொல்லலாம்? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது சில எதிர்பாராத சம்பவங்களும் நடைபெறும். தொழில் பாதிப்பாகலாம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக மாற்று ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த கடையோட உரிமையாளர்களை சொல்றீங்க? அவங்க சொல்றேன், ஏதாவது கண்டிப்பா ஒரு மாற்று வழி தேடிக்கொள்ள வேண்டும். இப்ப வந்து எத்தனையோ இளைஞர்கள் வந்து போதை கலாச்சாரத்தினால சீரழிந்து சமுதாயம் கெட்டுக்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் விஜய் பாக்குறாரு, மக்கள் இடத்துல போய் சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப நல்லது தானே. அப்ப அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லல. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, அதுல பாதிப்பு இல்லைன்னு சொல்ல. அதற்கு நாம் தானே ஒரு மாற்று வழி நம்ம தேடிக்கொள்ள வேண்டும் தவிர அரசாங்கத்தின் மீது குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. தாழ்மையான கருத்து.